இன்றைய 5 முக்கிய செய்திகள். இம்மாதம் 7ஆம் தேதி முதல் வரும் சீன புத்தாண்டுக்கான ஹாங்பாவ் நாணயங்களுக்கு பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் சீன புத்தாண்டு ஜனவரி 29ஆம் 30ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. சிங்கப்பூர் பொருளியல் கடந்த ஆண்டின் 4ஆம் காலாண்டில் 4.3 விழுக்காடு வளர்ச்சி அடைந்ததாக வர்த்தக தொழில் அமைச்சு வியாழக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி அன்று தெரிவித்துள்ளது. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 4ஆம் காலாண்டின் வளர்ச்சி 3.8 விழுக்காடு இருக்கும் என்ற ப்ளூம்பர்க் முன்னுரைப்புகளை காட்டிலும் அதிக வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக அமைச்சு தனது முன்னோடி மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சிங்கப்பூரின் வீடமைப்பு வளர்ச்சி கழக மறுவிற்பனை வீடுகளின் விலைகள் 2024ஆம் ஆண்டு 9.6 விழுக்காடு அதிகரித்தன. 2023ஆம் ஆண்டு அந்த விலைகள் 4.9 விழுக்காடு உயர்ந்தன. 1901ஆம் ஆண்டுக்கு பின் சென்ற ஆண்டுதான் இந்தியாவில் மிக வெப்பமான ஆண்டு என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஆர்லன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்ட கூட்டத்திற்குள் ஆடவர் ஒருவர் வாகனத்தை செலுத்தியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கும் லாஸ் வேகஸில் உள்ள ட்ரம்ப் ஹோட்டலுக்கு வெளியே உள்ள வாகனம் ஒன்று வெடித்த சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பது தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறினார். இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்தீர்கள். தமிழ் முரசுக்காக கி ஜனார்த்தனன்.